ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்ரூனி பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மக்ரூனி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கடாயில் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக அதுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துகிட்டு அது கூடயே நம்ம உதிரி உதிரியாக வரதுக்காக எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணால் உதிரி உதிரியாக வரும். இப்போ இருக்கா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேரட் இருக்குது, அதனால் கேரட்டு, முட்டை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளியை போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் அது கூட சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு வதக்குனா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம வச்சுட்ருக்க கேரட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூடவே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள். நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மக்ரூனி நம்ம வேக வச்சு எடுத்த மக்ரூனியை போட்டு கலந்துட்டா அவ்வளோதான், சுவையான மக்ரூனி பாஸ்தா ரெடி. அதை சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மாகிட்ட டேஸ்டிங் கொடுத்தேன். எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை லாஸ்ட்டில் வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.